யார் முழு காரணம் மட்டும் அவங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு, 1.5 வயசு குழந்தை, அது விஜய் யாருன்னு தெரியுமா, இல்லை கட்சி ரீதியாக யாருன்னு தெரியுமா? அந்த குழந்தைய இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன இது பண்ணி பண்ணுறாங்கன்னு தெரியல. இது என்னன்னா 1998 பார்த்தீங்கன்னா குண்டுவெடிப்பு நடந்துச்சு. அப்போ திமுக ஆட்சி தான். அப்போ கருணாநிதி அரசு பண்ணலையே, ஏன் விஜய் மட்டும் எல்லாம் மீட் பண்ணி டார்கெட் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2004 கும்பகோணத்தில் ஸ்கூல் தீப்பற்றி இருந்துச்சு. அப்போ ஜெயலலிதா ஆச்சு. ஏன் அவங்க அரெஸ்ட் பண்ணல? தளபதி மட்டும் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறவங்க கள்ளக்குறிச்சியிலலாம் என்ன நடந்துச்சு உங்களுக்கே தெரியும். அவங்களே பார்த்தீங்கன்னா 4 நாள் கழிச்சு தான் வந்தாங்க. இங்கே கரூரில் நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு நடந்துச்சு. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா கரூரில் 8:15 ஒரு விபத்து நடந்துச்சு. 8 மணிக்கு செந்தில் பாலாஜி ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. 8:30 மணிக்கு அன்பில் பொய்யாமொழி வராரு. 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா பிஎம் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறாரு. 3 மணிக்கு சிஎம் சார் வராரு. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா துபாய் போன துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரும் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. இந்த வேகம் இந்த ஸ்பீடு ஏன் உங்கள் ஆட்சியில் இல்லை? நீங்கள் தப்பு பண்ணால் மட்டும் அதை இவ்வளோ ஸ்பீடாக கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு தப்பு நடக்கும்போது ஏன் அந்த டைமில் எல்லாரும் ஒன்று சேர்றீங்க? இது காவல்துறை பார்த்தீங்கன்னா பிரச்சனை போலீஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சாரம் முடிஞ்சதுக்கப்புறம் பொதுமக்களை தடியடி நடத்தி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாதுகாப்பையே தளபதி வர்றதுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தா இவ்வளோ உயிரிழப்பு ஆயிருக்காது. கரெக்டான இடம் 15 இடம் தேர்வு பண்ணணும் தளபதி வர்றதுக்காக. ஆனால் அவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னா குறுகிய சாலையாக தான் கொடுத்தாங்க. அது ஏன் கொடுத்தாங்க, எது கொடுத்தாங்கன்னு இப்போ எல்லாத்தையுமே தெரியுது. இந்த அளவுக்கு அரசியல் பண்ணி ஒருவரை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது அவங்களோட யுக்தி. ஆனால் இந்த யுக்தி அதுக்கெல்லாம் செயல்படாது. ஒரு சின்ன குழந்தை, சின்ன பசங்க அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? தளபதி வராது, அவங்க பார்க்கறதுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு அரசியல் தெரியாது. உங்கள் வீட்டு பிள்ளைய அவங்க அப்படி பண்ணியிருப்பாங்களா? சொல்ல முடியாது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தான் விஜயகாந்தே பண்ணாங்க. இந்த ஊடகம், இந்த மீடியா எல்லாத்தையுமே அவர் நல்லா ஒரு பீக்கில் வந்துருக்கும் போது அவர் அப்படியே டவுன் பண்ணாங்க. அந்த வேலையை தான் இப்போ தளபதி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு தளபதி விட மாட்டார், நாங்களும் விட மாட்டோம். முதலமைச்சர் என்ன பண்ணனாலுமே அதுக்கு நாங்கள் இருப்போம் தளபதி கூட லாஸ்ட் வரைக்கும். நேற்று நடந்த சம்பவத்துக்கு மீண்டும் நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். என் குடும்பம் போல தான் மற்றவர்களை பார்க்கிறேன். அதில் என் தங்கை, என் அண்ணன்கள், என் மகள்கள் எல்லாரும் அதில் இருக்கிறார்கள். அந்த இதுக்கு நான் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி பெங்களூர் பதி கழகம் அப்துல் ரஹ்மான். நன்றி, வணக்கம்.